Hi students, welcome to UDMAX. இன்னைக்கு நம்ம 10th max உங்களோட important 5 marks. ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் 10 out of 10 5 marksோ அட்டென்ட் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸ் அண்ட் கொஸ்டின் டைப் வித் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவில் கவர் ஆக போகுது. வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களோட படிக்கிறதுக்கு அண்ட் உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10 5 மார்க்ஸும் வந்து பப்ளிக் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன கொஸ்டின் டைப் வந்து அவங்க கேட்பாங்க, அதோட எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் நம்பர் வந்து இதில் ஃபுல்லாக கவர் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த சாப்டர் 1 வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒன்று யூனியன் இன்டர்செக்ஷன் வந்து கேட்பாங்க, இல்லை ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன் கேட்பாங்க, இல்லை ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் எஃப் ஆஃப் 4 அண்ட் எஃப் ஆஃப் 1 ஸோ ஏதாவது ஒரு நம்பரோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். ஸோ அந்த ஃபார்மேட் ப்ரூவ் தட் சம். ஸோ அந்த வேல்யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ அந்த மாடலில் தான் வந்து உங்களுக்கு சாப்டர் 1ல் இருக்க 5 மார்க்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் டைப் எடுத்து வச்சுட்டு ஸோ அந்த கொஸ்டின் டைப் என்னென்ன எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளில் ஃபாலோ ஆகுது அப்படின்றத பார்த்து இந்த மாடலில் படிங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸை வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ எல்லா சாப்டரில் இருக்க எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுற சான்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ சாப்டர் 1லேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ 2 5 மார்க் வந்து இந்த மாடல் தவிர வேறு எந்த மாடல்லே வராது. ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க 5th sum and 6th sum அண்ட் எக்ஸாம்பிள் வந்து 1.3 அண்ட் அது வந்து யூனியன் இன்டர்செக்ஷன்ஸ் வந்து வெரிஃபை தட் சம் வரும். ஸோ ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஸோ அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வரும். அண்ட் ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறது, ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்மேட், அப்புறம் கிராஃப் ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.4ல் இருக்க செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம். எக்ஸாம்பிள் வந்து 1.11 அண்ட் 1.18ல் கவர் ஆகும். அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது எஃப் ஆஃப் சம் நம்பர் கொடுத்துட்டு அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸசைஸ் 1.4ல் இருக்க 9th sum அண்ட் 10th sum. எக்ஸாம்பிள் வந்து 1.15 அண்ட் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் அண்ட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ அதில் வந்து ப்ரூவ் பண்ணுறது அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது உங்களுக்கு வேல்யூ ஆஃப் சம் நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அந்த மாடல் வந்து எக்ஸசைஸ் 1.5ல் இருக்க செகண்ட் தேர்ட் 6th 8th சம் ஃபாலோ ஆகும். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரை 1.23 அண்ட் 1.24 ஃபாலோ ஆகும். ஸோ இதுதான் உங்களோட சாப்டர் 1ல் இருக்க இம்பார்ட்டண்ட்டான அண்ட் எல்லா டைப்பான 5 மார்க்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து கேட்குற 2 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து மாடல் டைப் பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற கொஸ்டின் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஸோ பார்த்து அதை ரிவிஷன் பண்ணி படிங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட பப்ளிக் எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஸோ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் பார்த்தாலே பெரிய சாப்டராக நிறைய பேர் நினச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி இல்லை. ஸோ நீங்கள் இது வந்து என்னென்ன கொஸ்டின் டைப் அப்படின்னு வச்சுட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க. ஸோ ஏபி ஃபார்மேட், ஜிபி ஃபார்மேட், ஸோ நான் ஏபி நான் ஜிபி. ஸோ அது வந்து சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஃபார்மேட் வரும். அண்ட் லாஸ்ட் எக்ஸசைஸ் 2.9ல் இருக்க சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், நேச்சுரல் நம்பர், ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர். ஸோ அந்த ஃபார்மேட்டில் அண்ட் ப்ரூவ் தட் மாடல் சம். ஸோ எல்லா எக்ஸசைஸில் இருக்க ப்ரூவ் தட் மாடல் சம்மும் கேட்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமும் நீங்கள் வந்து செகண்ட் சாப்டரில் ஒமிட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமும் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த 4 இதுக்கும் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து 4க்கு கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரூவ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வந்து ஒரு இயர் வந்து ஒரு மாடல் மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஒரு இயர் கேட்ட மாடல் வந்து நெக்ஸ்ட் இயர் கேட்பாங்கன்றத சொல்ல முடியாது. ஸோ அதனால இதுதான் வந்து சாப்டர் 2ல் இருக்க எல்லா 5 மார்க்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாடலில் பாருங்கள், உங்களுக்கு படிக்கவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஏபி வந்து சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் டேர்ம். ஸோ அது வந்து எக்ஸசைஸ் 2.15ல் இருக்க 7th sum 11th sum 12th sum அண்ட் எக்ஸாம்பிள் வந்து 2.29 வந்து ஃபாலோ ஆகும். அண்ட் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஸோ இது வந்து ஏபி ஃபார்மேட்டில் கொடுக்கும். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயும் வரும், ஏபி ஃபார்மேட்லேயும் வரும். ஸோ ஏபி ஃபார்மேட்டில் இருக்க சம் வந்து 2.6ல் 4th sum 6th sum 7th sum அண்ட் எக்ஸாம்பிள் வந்து 2.36 அண்ட் 2.39. அண்ட் ஜிபி ஃபார்மேட்டில் வந்து ப்ராடக்ட் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அதே மாதிரி ஏபியில் வந்து சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு அண்ட் ஜிபியில் வந்து ப்ராடக்ட் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ இது வந்து 2.7ல் இருக்க 9th sum அண்ட் 12th sum. எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 2.44.
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த ரெண்டு மாடலும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நார் ஏபி நார் ஜிபி. ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ ஜிபி ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்ற மாடல் இது. ஸோ எக்ஸசைஸ் 2.8ல் இருக்க 6th sum and 7th sum. அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 2.51. ஸோ 3 சம் தான் இதில் கவர் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இதில் நல்லா பாருங்கள். அண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் அண்ட் நேச்சுரல் நம்பர். ஸோ இது வந்து நான் எல்லாமே ஃபுல்லாக எக்ஸசைஸ் 2.9 எக்ஸாம்பிளோட ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்க்கும் ஹெல்ப் ஆகும் அண்ட் 5 மார்க்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் 2.9 வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 4 ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ அந்த 4 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஒரு மாடல் சம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நான் ஃபார்முலா வீடியோவில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4 டைப்பும் கவர் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரூவ் தட் எடுங்க. ஸோ ப்ரூவ் தட் மாடலில் இருக்க எல்லா சம்மும் பாருங்கள். ஸோ எக்ஸசைஸ் 2.6, 2.7, 2.8ல் இருக்க 11th, 12th and 10th சம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம்பிள் 2.39. ஸோ இதுதான் உங்களோட சாப்டர் 2ல் இருக்க ப்ரூவ் டைப். ஸோ ப்ரூவ் டைப் மாடல் வந்து தனியாக நான் எடுத்து போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமும் நீங்கள் வந்து ஒமிட் பண்ண முடியாது. ஸோ ஏபிஜிபி ஃபார்மேட்டில் இருக்க ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமும் நீங்கள் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கவர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமும் உங்கள் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஃபார்மேட் படிச்சுட்டு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் படிக்காமல் இருப்பீங்க. ஸோ இந்த டைப்பில் கேட்டால் இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ 2 கேட்கும்போது ஏதாவது ஒரு 5 மார்க் வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமில் ஃபாலோ ஆகிற சான்ஸ் கூட இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமும் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக பாருங்கள். எல்லா ப்ராப்ளமும் பாருங்கள். சாப்டர் 3ல வந்து சால்வ் லீனியர் ஈக்குவேஷன், ஸ்கொயர் ரூட் டைப்பு, ஆல்ஃபா பீட்டா சம்மு அண்ட் மேட்ரிக்ஸில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ மேட்ரிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாடல் வரும். அண்ட் அதர் டைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு மாடல் ஃபாலோ ஆகும். ஸோ மேட்ரிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் எழுதிருவீங்க. ஸோ 3rd சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 2ல் ஒரு டைப் வந்து உங்களோட மேட்ரிக்ஸ் மாடல். அண்ட் சால்வ் த லீனியர் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அது வந்து எக்ஸசைஸ் 3.1ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம். அண்ட் எக்ஸாம்பிள் 3.3, 3.5லேருந்து 3.8 வரையும் ஃபாலோ ஆகுது. ஸோ இதுவும் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு 2 மாடல் இருக்குது. ஸோ ஃபேக்டரைஸ் மாடல் அண்ட் டிவிஷன் மெத்தட் இருக்குது. ஸோ டிவிஷன் மெத்தட் வந்து நீங்கள் 5 மார்க்குக்கு நல்லா பாருங்கள். எக்ஸசைஸ் 3.8 வித் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் ஆல்ஃபா பீட்டா சம் வந்து எக்ஸசைஸ் 3.14ல் இருக்க 3rd சம். எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 3.44 to 3.46 வந்து ஃபாலோ ஆகும். அண்ட் மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பார்க்கணும். ஸோ என்னென்ன சம் வந்து 5 மார்க்குன்னு நான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஸோ அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன் வந்து எக்ஸசைஸ் 3.18ல் இருக்க 2nd sum and 3rd sum. எக்ஸாம்பிள் வந்து 3.66. அண்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து எக்ஸசைஸ் 3.19ல் இருக்க 5th sum, 12th sum, 13th sum. அண்ட் எக்ஸாம்பிள் வந்து 3.71லேருந்து 3.73 வரையும் கவர் ஆகும். இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம், எல்லா எக்ஸசைஸில் இருக்க ஸ்டேட்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் இருக்க ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சேஃபர் சைடாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு சம் வரும். அண்ட் அதர் சம் வந்து இந்த 4 மெத்தடில் வந்து எந்த மெத்தட் வேணால் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது வந்து உங்களோட சாப்டர் 4 ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஒரு தியரம் வரும். ஒரு தேல்ஸு இல்லைன்னா ஆங்கிள் பைசெக்டார் இல்லைன்னா பித்தாகரஸ் தியரம். ஸோ இந்த 3 தியரமும் வந்து டயக்ராம் வரைஞ்சி எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் ஜாமெட்ரியில் பொறுத்தவரையும் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் தான் ஒன்று ஒரு 5 மார்க் கேட்பாங்க, இல்லைன்னா 2 5 மார்க் கேட்பாங்க. தியரம் கேட்டுட்டு விட்டுறலாம், இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கேட்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் கேட்கும்போது உங்களுக்கு எக்ஸசைஸ் 4.1ல் இருக்க 2nd sum, எக்ஸாம்பிள் வந்து 4.4, 4.9. அண்ட் எக்ஸசைஸ் 4.3ல் இருக்க 5th sum, 6th sum, 7th sum, 8th sum. எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 4.21, 4.23, 4.31 அண்ட் 4.33. ஸோ இதுதான் வந்து உங்களோட 5 மார்க்கில் ஃபாலோ ஆகுது. ஸோ அதான் நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு தியரம் பார்த்துருங்க. தியரம் பார்த்துட்டு இம்பார்ட்டண்ட்டானது என்னென்ன எல்லா சாப்டர்லையும் அது பார்த்துட்டு லாஸ்ட்டாக இதில் இருக்க ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து குவாடினேட் ஜாமெட்ரி. ஸோ குவாடினேட் ஜாமெட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுல வந்து 2 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கொடுத்துருக்க இதுதான் வந்து 5 மார்க்கில் கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த சாப்டரை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து கேட்குற 2 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம்.
ஒரு மாடல் வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர். ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் வந்து ஒரு மாடலாக கேட்குறாங்க. ஸோ எக்ஸசைஸ் 5.1ல் இருக்க 5th sum and 6th sum ஃபாலோ ஆகும். அண்ட் எக்ஸாம்பிள் வந்து 5.6 ஃபாலோ ஆகும். அண்ட் எக்ஸசைஸ் 5.2ல் இருக்க 9th to 13th sum வந்து ட்ரெபீசியம், பேரலோகிராம், ஸோ அந்த மாடல் வரும். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து கான்செப்ட் வந்து புரிஞ்சுட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது. அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைனை பொறுத்தவரையும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. ஸோ என்ன 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ எதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுன்ற ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் டைப் என்ன, அதோட நம்பர் என்னன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் டைப் அந்த நம்பர், ஸோ அந்த ஃபார்மேட்லேயே படிங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் படிச்சிங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் using 3 points. ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்டாங்கன்னா ஸோ எக்ஸாம்பிள் 5.22. ஸோ இந்த ஒரு மாடல் சம் தான் இருக்குது. அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸோ இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து நிறைய இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் 5.3ல் இருக்க 10th sum, 12th sum, 13th sum, 14th sum. அதே மாதிரி எக்ஸாம்பிள் வந்து 5.28. ஸோ இதுதான் வந்து 5 மார்க்கில் கேட்குற சம்ஸ். ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் நல்லா பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் 5th சாப்டர்லேருந்து கேட்குற 2 5 மார்க்கும் அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து கேட்பாங்க, இல்லைனா இன்டர்செப்ட் ஃபார்மில் கேட்பாங்க. இன்டர்செப்ட்ஸ்னு அந்த கொஸ்டினில் இருந்துச்சுன்னா ஸோ இந்த ஃபார்முலா, இந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் தான் ஃபாலோ ஆகும். ஸோ இந்த மாடல் மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து கேட்குற கொஸ்டின் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பேரலல் டு அப்படின்னு சொல்லி, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொஸ்டினில் வந்து பேரலல்னு இருக்கான்னு பாருங்கள். ஸோ பேரலல்னா ஸோ இந்த மாடல் தான். ஸோ எக்ஸசைஸ் 5.4ல் இருக்க 9th sum and 5th sum. எக்ஸாம்பிள் வந்து 5.36 and 5.34. அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பர்பண்டிகுலர். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொடுத்துட்டு ஸோ பர்பண்டிகுலர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினில் எக்ஸசைஸ் 5.4ல் இருக்க 10th sum அண்ட் எக்ஸாம்பிள் 5.35. இந்த 2 சம் மட்டும்தான் ஃபாலோ ஆகும். அண்ட் இது வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து எக்ஸசைஸ் 5.4ல் இருக்க 11th to 12th. ஸோ இந்த 2 சம் மட்டும்தான் இருக்குது 5.4ல். ஸோ அது வந்து நல்லா பாருங்கள். ஸோ ஒரு மாடல் வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர், ஒரு மாடல் வந்து ஒன்று 3 பாயிண்ட் இல்லை இன்டர்செப்ட் ஃபார்மு, பேரலல், பர்பண்டிகுலர். ஸோ எந்த மாடல் வேணால் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 20 சம்ஸ் இருக்கும். ஸோ இது 25 மார்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து கேட்குற 2 5 மார்க் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க சாப்டர் வந்து உங்களோட சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் வந்து ப்ரூவ் தட் அண்ட் ஷோ தட், ஸோ அந்த மாடலில் கேட்குற சம்ஸ் ஒன்று கேட்கலாம். இல்லைனா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன். ஸோ இதில் வந்து மோஸ்ட்டாக 1 தான் கேட்பாங்க, இல்லைன்னா 2 கூட கேட்கலாம். ஸோ 2 கேட்குற சமயத்தில் உங்களுக்கு எக்ஸசைஸ் 6.1 தான் வந்து வித் எக்ஸாம்பிள் கவர் ஆகும். அண்ட் ஒரே ஒரு கொஸ்டின் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து கேட்டாங்கன்னா இந்த 3 ஃபார்மேட்லேருந்து ஒரு ஃபார்மேட் வரும். ஸோ எக்ஸசைஸ் 6.1ல் வந்து ப்ரூவ் ஆர் ஷோ தட் மாடலில் வந்து 6th sumலேருந்து 10th sum வரையும் ஃபாலோ ஆகும். எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 6.11லேருந்து 6.17 வரையும் ஃபாலோ ஆகும். அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ எலிவேஷனுக்கு வந்து எக்ஸசைஸ் 6.2ல் இருக்க 3rd to 6th sum வரும். எக்ஸாம்பிள் வந்து 6.21 and 6.22 அவ்வளோதான். அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து எக்ஸசைஸ் 6.3ல் இருக்க 4th to 6th sum. அண்ட் எக்ஸாம்பிள் வந்து 6.27லேருந்து 6.30 வரையும் கவர் ஆகும். அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் கம்பைன் பண்ணி கேட்கும் போது நீங்கள் 6.4 வந்து வித் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இதை மஸ்ட். ஸோ இதுதான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் டைப்பில் இருக்க இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து கண்டிப்பாக 5 மார்க் வரும். ஸோ இந்த மாடலில் படிங்க. நீங்கள் எல்லா கொஸ்டினும் படித்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ ரொம்ப கஷ்டம்னு விட்டுருவீங்க. ஆனால் கண்டிப்பாக அதுலேருந்து 2 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்டாக கேட்குறது வந்து வால்யூம் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ வால்யூம் டைப்பில் இருக்க எல்லா கொஸ்டினுமே நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சிஎஸ்சி டிஎஸ்சிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து வால்யூம் ஆஃப் கோன், சிலிண்டர், பிரஸ்டம், இதுதான் வந்து அதிகமாக கேட்குறாங்க. கோன் அண்ட் ஹெமிஸ்பியர் கம்பைன் பண்ணி இருந்தாலும் ஸோ கோன் மாடலில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்பைன் பண்ணியிருக்க அந்த எல்லா சம்மையும் நீங்கள் வந்து பார்க்கணும். அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி உங்களை 8th சாப்டர் பொறுத்த வரையும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இதில் வந்து 2 5 மார்க் கேட்பாங்க.
ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் இருக்க எல்லா டைப்பும் நீங்கள் பார்க்கணும். அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனில் வந்து எக்ஸசைஸ் 8.2ல இருக்க 5th சம் அண்ட் 6th சம். ஸோ இது வந்து ரெண்டு சம் தான் இருக்குது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இது வந்து பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரையும் உங்களுக்கு எக்ஸசைஸ் 8.3ல இருக்க 4th சம் அண்ட் 6th சம்லேருந்து 11th சம் வரையும் ஃபுல்லாக கவர் ஆகும். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரையும் நிறைய இருக்குது. 8.19, 8.21, 8.24, 25, 8.28, 8.30, 8.32. ஸோ இது நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டியிலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சாப்டரை நல்லா பாருங்கள். ஸோ பார்க்க வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து உங்களுக்கு ஈஸியான சாப்டர் தான். ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் சாப்டரில் இருக்க அந்த சம் ஆஃப் n டேர்ம்ஸ், ஸோ ஏபிஜிபி அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் இந்த ஃபார்ம்லேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க உங்களுக்கு. அண்ட் உங்களோட சாப்டர் 3லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு சம் வரும். ஸோ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு சம் நீங்கள் வந்து 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸ்கொயர் ரூட், லீனியர் ஈக்குவேஷன், ஸோ அந்த ஃபார்மேட்லேருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இது கொடுத்து படிங்க. அண்ட் சாப்டர் 4ல் வந்து தியரம், ஸோ கண்டிப்பாக ஒரு தியரம் கேட்குறாங்க. ஸோ அதனால ஒரு தியரம் வந்து 3 தியரம் படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு 3 to 5 மார்க்ஸ் வந்து கவர் ஆயிரும். அனதர் செட் ஆஃப் 5 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் சாப்டர் 5 வந்து ஃபுல்லாக பாருங்கள். சாப்டர் 5 வந்து பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சம்ஸ் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் நீங்கள் பிரிச்சிங்கன்னா 5 மார்க்ஸில் கொடுத்துருக்க சம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே 2 கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் சாப்டர் 6ல் வந்து அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், டிப்ரெஷன் அந்த மாடலில் இருக்க சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் சாப்டர் 8லேருந்து நீங்கள் ப்ராபபிலிட்டி சம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் சாப்டர் 7லேருந்து வால்யூம், ஸோ வால்யூம் சம் மட்டும் பாருங்கள். வால்யூம் சம் பார்த்தீங்கன்னாலே அதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்து வர சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த செட்லேயே பாருங்கள் 3 to 5. ஸோ இந்த செட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ டோட்டலாக 5 + 5 வந்து 10 5 மார்க் உங்களுக்கு வர சான்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் கம்பல்சரி வந்து எதுலேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் கொடுத்துருக்கிறது வந்து உங்களோட எல்லா சாப்டரில் இருக்க எல்லா கொஸ்டின் டைப். ஸோ இந்த டைப்பில் தான் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அதோட எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களோட ரிவிஷன் அண்ட் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டக்கு நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஸோ இந்த டைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 5 மார்க்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோவை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.